ஜனவரி 28ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 7:17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன், நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதே. நான் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை முதலாவது தியானிப்போம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் சிறந்த மெய்யான அன்பு எங்கே உண்டு என்று தேடுகிற போது அவர்கள் வந்தடைகிற இடம் கொல்கதா மலை மேல் ரத்தம் சொட்ட சொட்ட நல்லார் பொல்லார் என்ற பாகுபாடு இல்லாமல் தம்மை கடும் சொற்களாலும் கொடும் செயல்களாலும் காயப்படுத்துகிற மனுக்குலம் யாவருக்காகவும் உரத்த சத்தமாய், பிதாவே இவர்களுக்கு மன்னையும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று உரைத்து இன்றும் நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பின் ஊற்றை நினைக்கும் போது அவரை துதிக்காமல் நாவு இருக்கலாமோ? ஐயோ, சிக்கிக்கொண்டேன், என்னை படுகொலிலிருந்து மீட்க யாரும் இல்லையா என்று எந்த உதவியும் அற்ற நிலையில் கதறிய கதறலை கேட்டு இதோ நான் இருக்கிறேன் என்று ஓடி வந்து நம்மை தூக்கி நம் நாற்றமெல்லாம் போக்கி நம்மை தம் இரத்தத்தினாலே சுத்தமாக்கி தம் மந்தையில் சேர்த்து கொண்ட நம் இரட்சகரும் மீட்பரும் நல்ல மேய்ப்பருமாகிய கர்த்தராகிய இயேசுவை துதிக்காமல் நமக்கு நாவு என்ற அவயவம் இருந்தென்ன பயன்? அநியாயங்களாலும் பாரபட்சங்களாலும் அநீதி என்னும் காரிருள் மண்டி கிடந்த பூமியில் என் நியாயங்கள் விசாரிக்கப்படாதோ, அநீதிகளுக்கு முடிவே இல்லையோ என்று பூமியில் ஒடுங்கிய மனிதர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த போது பூமியின் கிழக்கிலே நீதியின் சூரியன் பிரகாசமாய் உதித்து இருளை சுட்டரித்து ஓடச் செய்து இருளில் தடவி தவித்துக் கொண்டிருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றியவரை எண்ணி துதிக்காமல் நம் நாவு தூங்கிக் கொண்டிருக்கலாமோ? பாவ அசுத்தங்களாலும் வார்த்தையால் விவரிக்க இயலாத அருவருப்புகளாலும் கரைபடிந்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசு தம்மில் பரிசுத்தமாக்கி மகா பரிசுத்தராகிய பரம பிதாவுக்கு பிள்ளைகளாகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய நாவினால் நம் பரிசுத்த தகப்பனை புகழ்ந்து மேன்மைப்படுத்தாமல் மௌனமாய் இருப்பது சரிதானோ? எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் தேவனுடைய நீதியிலும் கர்த்தருடைய பரிசுத்தத்திலும் நிலைத்தவர்களாய் எப்படி ஓட்டத்தை ஓடி முடிக்கப் போகிறோம் என்று நாம் கலங்கி திகைக்காதபடி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாளராய் தந்து தம்முடைய ஆலோசனைகளாலும் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய வரங்களினாலும் கனியினாலும் வழிநடத்தி ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்க செய்கிற தேற்றரவாளராகிய தேவனை துதிக்காமல் நம் நாவு துவண்டு போய் கிடப்பது முறைதானோ? ஆம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை நம் தேவாதி தேவனை துதிக்க வேண்டுமே. சரி, நாம் அவரை எப்படி துதிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய மகத்துவங்களை எண்ணி பார்த்து உணர்வு பூர்வமாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் துதிக்க வேண்டும். உற்சாகத்தோடும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நித்தமும் அவரை துதிக்க வேண்டும். அதே சமயம் பரிசுத்தத்தில் கொஞ்சமும் விட்டுக் கொடுக்காத பரிசுத்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறாரே. ஆமேன். அல்லேலூயா.